எல்லாம் நான் பார்த்துப்பேன். சிங்கத்தை பார்த்தேன், கரடியை பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் நத்திங். எங்கே நத்திங் சொல்றீங்களோ there will be something. புரியலையா? சுயபலன், சுய அறிவு, கடந்த கால அனுபவங்கள், சாதிப்பேன் இல்லை, சாதிப்பேன் சொன்னவன் அங்கே சாதிக்க முடியல, வேடிக்கை பொருளானான். ஆனா இது மட்டும் இருந்ததுன்னா 11ஆம் வசனம் என்ன சொல்றது? பயந்து இருந்தால் என்ன வந்திருக்கும்? கிருபை இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. ஆமென். இப்பொழுது இருக்கிறதை விட ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு கையில ரிமோட், இன்னொரு கையில ஆப்பிள் போன். சொல்லுங்க, இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் பெரிய லெவல்ல வருவேன். சொல்லுங்க, பெரிதாய். எவ்வளவு எப்படி போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்குது? என்னங்க? It cannot be imagined. யோசிக்க முடியாத, விவரிக்க முடியாத, சிந்திக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது பொய் சொல்லுகிற புஸ்தகம் அல்ல. ஹலோ, சின்ன பயத்துக்கு சின்ன கிருபை, கொஞ்ச பயத்துக்கு கொஞ்ச கிருபை, ரொம்ப பயத்துக்கு. ஆமென். யோசேப்பு சொன்னான், அவ சொன்னா, இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் ஒருவனும் இல்லை, என்னை விட ஒருவனும் இல்லை. ஆனால் என் தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாப்பை செய்வது எப்படி? யாரும் இல்லை. நான் பண கூட ஒன்றும் தெரியாது, என்னை விட பெரிய ஆள் இல்லை. ஏன் தெரியும்? பார்வன் என்ன சொல்லிட்டான் என்ன பார்த்து? பார்வன் என்ன சொன்ன என்ன பார்த்து? ஜோஷுவா, யூ ஆர் த பாஸ். ராஜாவே சொல்லிட்டார் என்ன பார்த்து, நீ யாரு? நம்மளை பார்த்து அப்படி சொல்லிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளை பிடிக்க முடியாது. சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இல்லை, நான் பாஸ். என்ன சிஸ்டர்ன்றீங்க? என்னை பார்த்து மேடம் சொல்லுங்க. ராஜா சொல்றாரு யோசேப்பை பார்த்து, நீ அதிகாரியா இருப்பாய். அப்போ அதிகாரியா இருக்கிறவனை யார் பிடிப்பா? ஐயா புரியுதா? இவர் தான் பாஸ். இவர் யார் பிடிப்பா? இப்போ சிபிஐ தான் பிடிக்கணும். அவர் சொல்றான், என்னில் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆனால் என் தேவனுக்கு முன்பாக. அதனாலதான் கர்த்தர் அவனை களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க, கொஞ்ச பயத்துக்கு கொஞ்ச கிருபை. ரொம்ப பயந்தா பெரியனா சைஸ்ல இல்ல, ஹையர். மேல போயிட்டே இருப்பீங்க, மேல போயிட்டே இருப்பீங்க, மேல போயிட்டே இருப்பீங்க. ஒன்னு சொல்ல நம்புறேன், குறை சொல்றவன் அப்படியே இருப்பான், குறை சொல்லப்படுகிறவன் மேல போயிட்டே இருப்பான். என்ன புரியலையா? ஒருத்தர் தான் படிச்சேன். ஏன் பின்னால பேசுறாங்கன்னா முன்னால பேச